நடத்துறதுன்னா இன்னைக்கு சரிசமமா பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா ஒரு கொள்கையும் சித்தாந்தமும் பெண்கள் கிட்ட போய் ஆழமா பதியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் தோழர் அருண்மொழி அவர்கள் ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க பாருங்க. பொதுவா பேசுறது இல்ல. புள்ளி விவரத்தோட திராவிட மாடல் ஆட்சினா என்ன, சமூக நீதினா என்ன அப்படிங்கறது அவ்வளவு அழகா எடுத்து சொல்றாங்க. இது பாருங்க, காமராஜர் ஐயா அவர்கள் பெருந்தலைவர்கள் ஆரம்பிச்சு வச்ச அந்த ஒரு மதிய உணவு திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல சத்துணவு திட்டமாக மாறி, பொதுவா இந்த பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சி இருந்தா ஒரு நல்ல திட்டத்தை ஒருத்தர் கொண்டு வந்தா உடனே அதை கட் பண்ணிடுவாங்க. வேற ஆட்சி வந்தா கட் பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரே சிந்தனை இருந்திருக்குது. எங்க பெருந்தலைவர் காமராஜர் காலத்து ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி தான். ஏன்னா எல்லாரும் படிக்கிறோம்னு ஆசைப்பட்டார்ல பெருந்தலைவர். பேர் அப்படி இல்லை, அந்த ஆட்சிக்கு பேர் அப்படி இல்லை. ஆனா எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தொடர்ச்சி பாருங்க. பெருந்தலைவர் கொண்டு வந்த ஒரு மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா புரட்சி தலைவர் மாற்றாரு. அதுல முட்டையை கொண்டு வந்து வைக்கிறாரு டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை சிற்றுண்டியா மாற்றாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா ஒரே நோக்கம்தான், எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் படிக்கணும்னு என்ன, எல்லாத்துக்கும் அறிவு வரணும். படிக்க கூடாதுன்னு சொல்றோம் யாரு, யாருக்கு அறிவு வரக்கூடாது, நம்மளுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கணும். அப்பதான் நம்ம கிட்ட கை கட்டி நின்று, சாமி இந்த கேஸ் எப்படியாச்சும் பார்த்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம். அதுக்காக இத்தனை வேலைகள் நடக்குது. ஆகையினால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய அருமையான திட்டங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போலாம். காலை சிற்றுண்டியில மட்டும் இப்ப நான் தம்பி மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு கிட்ட கேட்டேன். 18 லட்சம் பேர் இதனால நன்மை அடைகிறாங்க. எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. அதே மாதிரி இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு, அதுக்கு பேர் விடியல் பயணம். உதவி தொகைன்னு சொன்னாம உரிமை தொகைன்னு சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தையிலேயே பெண் அடிமைத்தனம் தெரிச்சு ஓடுது. உரிமை தொகைன்னு சொல்லலையே, இது எங்களுடைய டியூட்டி, உதவின்னு வரையில நான் உனக்கு தானம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆயிருது. இதையெல்லாம் இப்ப அந்த உரிமை தொகை உதவி தொகைன்னு சொல்றதுனால யாரு கோவிச்சுக்கு போறது இல்லையா? நம்மளுக்கு எப்படியோ நம்மளுக்கு நல்லது நடந்தா போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் மனசுல வச்சு உதவி தொகைன்னு சொன்னாம அது உரிமை தொகைன்னு சொல்லி, இப்ப நான் ஏன் அந்த மட புயல் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்றேன் தெரியுமா? மத புயலுங்கிற மட புயல் ஏன் உள்ள வரக்கூடாதுன்னா, இப்ப பாம்பேக்கு நான் ஒரு ஷூட்டிங் போனேங்க. பாம்பேல பீஃப் ஸ்டாலே கிடையாது. பீஃப் ஸ்டாலே கிடையாது. அப்போ ஒருவருடைய உணவு எதை சாப்பிடலாம், நான் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது நான் தானே. நீ எப்படி டிசைட் பண்ணல நான் என்ன சாப்பிடலாங்கிறத? இவ்வளவு ஆபத்து இருக்குது. மேலெழுந்த வாரியா பார்த்தா தெரியாது. ரொம்ப ஒத்துமையா இருக்கிறோம். இங்கு இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் நல்லபடியா ஒற்றுமையா இருக்கிறோம். இந்த ஒற்றுமை சீர்குலைந்து போகக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னோக்கி தான் போகணும். ஆகையினால் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டேதான் இருக்கும். வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து கொண்டே செல்லும். ஆகையால் இதற்கு எப்படி அறநிலையத்துறைக்கு அரணாக சேகர் பாபு இருக்கிறாரோ, அதை போல இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அரணாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.